ஒரு புது வகையான வெப்பனை இப்ப சமீபத்தில் உருவாக்கி இருக்காங்க. அதுதான் கிரியோ கேன். இந்த கண்ணுல அதிசக்தி வாய்ந்த கிரையோஜெனிக் காத்து அடைச்சிருக்காங்க. இது செல்ஃப் டிஃபென்ஸ்க்கு ஏத்தது. அது மட்டும் இல்லாம இது இருந்தா உங்களுக்கு நல்ல பாதுகாப்பு கிடைக்கும். கிரையோ கன் மட்டும் நம்ம கிட்ட இருந்துச்சுன்னா அந்த கரடி பசங்களை உரைய வச்சிடலாமே. அதுக்கப்புறம் நம்ம மரத்தை வெட்டி கூறு போறதை யாரால தடுக்க முடியும்? இப்போ இது ஷிப்பிங் சார்ஜோட சேர்த்து 999. சரி, பேசாம போய் வேலையை பார்ப்போம். இன்னும் ஒரே ஒரு மரம் தான். அதுக்கப்புறம் இன்னும் நாளோட கோட்டா முடிஞ்சு போயிடும். கண்டுபிடிச்சிட்டோ அதோ அங்க இருக்காங்க. எல்லா குட்டியோட பார்க்கும்போதே சரியான தேக்கு கட்டையா இருக்கு. என்னடா பண்றீங்க அங்க பாரு. கதையை நான் அப்புறமா வந்து கவனிக்கிறேன். இப்போ எனக்கு வேலை இருக்கு, ஆளை விடுங்க. எங்கடா போச்சு தம்பி? எப்படி பாருங்க? ஏடா கொல்லே வளர்க்க மாட்டியாடா நீ? நானும் போறேன். வலிக்குது. காமெடி பேசுங்க. ஜீப்ல போற என்ன விரட்டி பிடிக்க போறாங்களா? இப்ப பாருடா. எல்லாம் எதுவும் வேற பார்த்து சரி பண்ணுது. அச்சோ, ஆக்சிலேட்டர் பண்ணுது, வேலை செய்ய மாட்டேங்குது. ஆத்தி பிரேக்கும் பிடிக்க மாட்டேங்குது. இப்ப நான் என்ன பண்ணுவேன்? மரம் வெட்டினா உனக்கு இதாட்ட கதி. சரி, எனக்கு பசிக்குதுடா. எனக்கும் தோ. வண்டி ஓட்டும் போது சீட் பெல்ட் போடுறதுக்கு மறந்துடாதீங்க. டயர்டா இருக்குதுப்பா. ட்ரக்கை இழுத்துட்டு போது நம்ம பாடி கண்டமாயிடுச்சு. எப்பா முடியலடா, நாம ஜிம்முக்கு போய் உடம்ப தேத்தியே ஆகணும். அப்படி போடு, இனிய ஆட்டத்தை பாடுறா. அண்ணா எனக்கு பசிக்குதுடா. அண்ணா கொஞ்சம் இரு தம்பி, நான் உணவு தேடிட்டு வரேன். எனக்கும் தாண்டா பசிக்குது. லாகர்விக்கோட வீட்டுல ஏதாவது இருக்கான்னு பார்க்கலாம். சரி, கண்டிப்பா அந்த சொட்டையை ஏதாவது வச்சிருப்பான். கேக்கோ தம்பி ஆரம்பிச்சிட்டானே. என்னது இது? ஏதோ பிரச்சனைக்கான சத்தம் மாதிரியே தெரியுது. ஹே டப்ளு, எனக்கு ரொம்ப பசிக்குது. எனக்கும் தாண்டா தம்பி. ஆனா விக்கு ஏதோ புது பிரச்சனை பண்ண தயாராகிறா. அவளை போய் தடுக்கலாமா? நான் சொல்றேன்ல, போடா தம்பி. இப்ப நான் பார்த்துருக்கிற வேலையை பாருங்க. எப்படி அழகா இருக்கு பாருங்க. என்ன நடக்குது இங்க? இப்ப இதை வச்சு ஒரு டெஸ்டிங்க போட்டு பார்த்துருவோம். ஷாமா ஃபன்னா இருக்க போகுது. இது வரைக்கும் நான் பண்ண ஃபன்னிலேயே இதுதான் பெஸ்டான ஃபன்னா இருக்க போகுது. பாருங்க, இந்த பிரக்ரியை கையில் இருக்கிற வரைக்கும் நான் மரத்தை வெட்டி கூறு போடுறதை யாராலையுமே தடுக்க முடியாதடா. புரிஞ்சுக்கடா. இது நல்லதுக்கே இல்லையே. என்ன பண்ணலாம்? இரு, அதேதான். டேய் டப்ளு, இங்க பாரு. டெஸ்டிங்கும் நல்லா இருந்துச்சு. சரி, போய் கொஞ்சம் சாப்பிட்டு வருவோம். இதுக்கு மேல நம்ம போய் கேக்கு சாப்பிடுவோம். கேக்குனா எனக்கு ரொம்ப பிடிக்கும். என்னடா தம்பி இந்த பக்கம்? அப்படியே கரடி பையில முழுகா கொடுத்துறாத என்கிட்ட. இது வேணுமாடா? அப்போ வந்து எடுத்துக்க. அப்படியே கரடி நிறுடா. லாகர்விக், நமக்கு டிராப் வச்சிருக்காங்க. ஓடு. என்னடா பண்ணிட்டு இருக்கீங்க? அது என்னோட டிராப். போடா. காமெடி பீஸ். என்னடா இது? மான்ஸ்டர் ட்ரக் மாதிரி இருக்கு. என் காலு. அப்ப என்ன பண்ணலாம்? இந்த ட்ரக் அப்படியே போராட்டம் பண்ணலாம். என்னடா இது? கைதான் வலிக்குது. என்ன பண்ணிக்குது? சரி, இப்ப அடுத்து ஏதாவது பண்ணலாம். அந்த விக்கோட செயின்சாவை எடுத்து கோடு போட்டுருவோம். அதோ அங்க இருக்கு. அடே, என் கேக்க திரும்ப கொடுத்துறா என்கிட்ட. டேய், அடே திரும்ப குடிச்ச கரடி. அந்த கரடி பையன் நம்ம கேக்க தின்னுபிடுவானே. வேகமா வர்றான் விக்கு. அப்பதான் அவனை போய் பிடிக்க முடியும். சரி இருடா, நான் போய் என் ட்ரக்கை கொண்டு வரேன். கேட்க மாட்டேங்கிறானே.
அந்த லாகர் விக்க விட்டு ரொம்ப தூரம் ஓடி வந்துட்டேன். நான் கேக் சாப்பிட போறேன். ஓகே, இப்போ இந்த மாதிரி பண்ணுவோம். கண்ணாடியா? டபுள் இதை வச்சுட்டு சமத்தா விளையாடிக்கிட்டு இருப்பான். அடே என் ட்ரக்கு என்னடா ஆச்சு? என்னடா இது? எனக்கு பிடிச்ச விஷயமா பார்த்து உடச்சு விட்டு போறீங்க. அடடா, நான் கஷ்டப்பட்டு உழைச்ச பணம் எல்லாம் இந்த வாட்டி கண்டிப்பா வீணா போகாதடா. என்னதான் இதோட விலை அதிகமா இருந்தாலும் இந்த கண்ணு ஒரு சேவை டக்கரான கண்ணு. ஆரம்பி. நீ இங்கேயே இருறா, நான் போய் அந்த காரணிக கதையை முடிச்சுட்டு வந்துடுறேன். கொஞ்சமா இதுல தேனை ஊத்துவோம். இது எப்படா இருக்கு? இதுக்கப்புறம் நல்லா குழுகுழுன்னு இரு. ஓஹோ, என் கேக்கு இங்கதான் இருக்கா? அருமையா இருக்கடா. இப்ப பப்ளுவை போய் தாக்குவோம். என்னடா அவனை இங்க காணும்? எங்க போயிருப்பான்? சரி, பப்ளுவை நம்ம தூக்கிட்டு போவோம். அப்பதான் அவன் பிரச்சனை பண்ணாம இருப்பான். டேய் தம்பி, விக்கோட ட்ரக்க நாசமாக்கிட்டடா. பாத்தியா, உனக்காக இதை கொண்டு வந்திருக்கேன். எங்க போனா அவன்? என்னடா இது? இந்த வெய்ய காலத்துல ஐசா? டபுள் நாம உரிச்சு வச்ச மலையில அவனாவது விழ போறான். உண்மையை சொல்றான் தம்பி. ஐயா, நாம ஓட்ட பிளானு கரெக்டா நடந்துருச்சு. இப்போ வாடா ஃபேபியனு, நாம போய் நல்லா தூக்கிட்டு வருவோம். இதைத்தானே இவ்வளவு நேரம் பண்ண. என்ன நடக்குது இங்க? ஒண்ணா இருடா, நான் உன்னை காப்பாத்துறேன். கை வலிக்குது. டேஸ்ட் நல்லா இருக்கு. தம்பி, அருமையா பண்றடா. சூப்பராப்பா, அற்புதம். இன்னும் கொஞ்சம் தான்டா. குட். நல்லா பண்ணிருக்கா டபுள். வட தம்பி, நம்ம இங்க இருந்து போயிடலாம். அப்படி இல்லைன்னா அந்த விக்கு பையில நம்மளால தடுக்கவே முடியாது. என்னால முடியலடா. இப்ப என்ன பண்றது? தம்பி, நான் ஏதாவது ஒண்ணு யோசிக்கிறேன், நீ பொறுமையாரு. ஹெர்பர்ட் தான் எனக்கு இதை சொல்லி கொடுத்தான். இங்க வந்து நோண்டு. வட தம்பி, நானும் பண்றேன். அடேங்கப்பா, இந்த கல்லோட சைஸ பாரு. அண்ணா, நம்ம போறது கரெக்டான டைரக்ஷன்டா. நீ வேணா வழியை காட்டுறியா? சரிடா, அந்த பக்கம் போ. வந்துட்டோம். இந்த இடத்த எங்கே பார்த்த மாதிரி இருக்கு. அட்லீஸ்ட் அந்த கொண்டுக்குள்ள இருந்தாலும் வெளியே வந்து. அடே, இங்க என்னடா பண்ணிக்கிட்டு இருக்கீங்க நீங்க? அடே, திமிரு பிடிச்சவங்களா, எப்பறா நீங்க வெளில வந்தீங்க? சரிதான், இதான் நீ வழிகாட்டு லட்சணமாடா. தெரியாம பண்ணிட்டேன்டா. தம்பியை மன்னிச்சிடுடா அண்ணா. என்னதுடா இது? நாமையா இப்படி பண்றோம்? நம்ம டிவி வேற ஃப்ரீஸ் ஆயிடுச்சு. அப்புறம் சோஃபாவும் என்ன பண்ணாலும் இவங்க போக மாட்டாங்களே. சரி, இவங்களை வீட்டை விட்டு வெளியே துரத்தி விட்டு அதுக்கப்புறமா சுடுவோம்டா. சரி கொடுங்கப்பா, நான் உங்களை ஒண்ணு பண்ண மாட்டேன். நீங்க இங்க இருந்து போகலாம். டேய் அண்ணா, நம்ம போகும்போது அவன் தலையை பார்த்து சுட்டானே என்னடா? ஆமா தம்பி, எதுவும் பண்ண மாட்டேடா. போங்கடா, வெளியே போங்கடா. சரிடா. சிக்கிடுங்களா தம்பி? நீயும் அசையாம இரு. உனக்கு நான் ஒரு சர்ப்ரைஸ் வச்சிருக்கேன்டா. இப்போ யாரா உன்னைய காப்பாத்துவா? நீ கவலைப்படாதடா அண்ணா. என் நாக்கு மறுத்து போனாலும் உன்னை நான் காப்பாத்தாம விடவே மாட்டேன்.
லாகர்விக் நமக்கு ட்ராப் வச்சிருக்காங்க ஓடு நான் சொல்றத கேட்டு தொலை வாசனம் நல்லா இருக்குல்ல அது இந்த பக்கம் தானே வருது கிட்ட நெருங்கிட்டேன்னு நினைக்கிறேன் சூப்பர் ஸ்மெல் இன்னும் இவ்வளவு அருமையா இருக்கு. இந்த ஸ்மெல் எங்க இருந்தாலும் நான் கண்டுபிடிச்சிருவேன். அது ஹனி கப் கேக். யாரு? நான் தான். ஹலோ வணக்கம் ஐயா, சொல்லுங்க ஐயா. நான் உனக்கு அட்டகாசமான லாகிங் மிஷின் அனுப்பி இருக்கேன். அத பார்த்தா நீ பயங்கரமா ஆச்சரியப்படுவ. லாகிங் மிஷினா? அது எப்ப வேணாலும் அங்க வந்துரும். அதனால நீ அதை மிஸ் பண்ணாம வாங்கிடு. சரியா? ஓகேங்க முதலாளி. என்ன தடுப்பி வச்சிருக்கானோ தெரியல. எப்பயும் குப்பையை தானே அனுப்புவான். வாடி வாடிய ஜல்லா குட்டி. சூப்பராதடோ. வேண்டாடோ, அது எனக்கு வேணும். அடே அருவி கட்டவங்களா. என்ன சரிங்க ஐயா, இதோ இப்பவே போய் நான் வாங்கிட்டு வரேன். அப்பா அச்சோ என் கப் கேக்கு. நம்ம கார் எங்க இருக்கு? என்கிட்ட அந்த கப் கேக்க காட்டணும்னா நான் ஒரு கடி கடிச்சுப்பேன்ல. திரும்பவும் யாரா? யாரு? ஆமா பாசு, அங்கதான் போய்கிட்டு இருக்க. இந்த வண்டி வேற ஒண்ணு. உங்ககிட்ட சிக்கன் கறி இருந்தா எனக்கு கொஞ்சம் ஆர்டர் போடுறீங்களா? இல்லங்க, சிக்கன் கறி. எக்ஸ்கியூஸ் மீ, என்னோட பார்சல் எடுக்கணும் வந்திருக்கோங்க ஐயா. ஓ அப்படியா? எங்க உங்க ஐடி கார்டு எடுத்து காட்டுங்க. இதாங்க ஐயா. பிளாஸ்டிக் சர்ஜரி ஏதாவது பண்ணிருக்கீங்களா? அந்த போட்டோ பார்த்தா உங்களை மாதிரியே தெரியலையே. இதை தவிர உங்ககிட்ட வேற ஐடி இருக்கா? இத பாருங்க, இந்த மாதிரி தான் இருக்கும். சரி சரி போதும், இதுவே இருக்கட்டும். என் கூட வாங்க. நன்றி ஐயா. உங்க பேக்கேஜ் இந்த குவியலுக்குள்ள தான் கிடக்கும். உங்களுக்கு வேணும்னா நீங்களே தேடி எடுத்துக்கோங்க. குட் லக்கு. என்னது இதுக்குள்ள போடனா நானே தொலைஞ்சு போயிடுவேனே. இங்க எப்படி வந்த? அடடா, அந்த கப் கேக். ஆமால, அது தேடி வந்ததுனால தான் நான் இங்க வந்தேன். என்ன நேரம்டா இது? இம்புட்டு பார்சலுக்கு நடுவுல என் பார்சலை நான் எப்படி கண்டுபிடிப்பான்? இங்க அம்மா, இதுல எது நம்மளுதுன்னே தெரியலையே. இது கிடையாது, இதுவும் கிடையாது. இது அப்படி போடு. அவன் புது மிஷின் எடுக்க தானே இங்க வந்திருக்கோம். அப்பாடா, என்னதுடா அது? சரி, இதை துறப்போம். அதுல ஏதோ ஆயுதம் தான் இருக்கணும். அச்சோ, இது நல்லது இல்ல. அண்ணன் கிட்ட போய் இதை சொல்லணும். இதுதான் அந்த சூப்பர் லாகிங் மிஷினா? இந்த முதலாளி நல்லவனா கட்டவனானே தெரியலையே. சரி, நீ இங்கிட்டே இரு, நான் உள்ள போய் தண்ணி குடிச்சிட்டு வந்துடுறேன். ஆஹா, கொதிக்குது. என்னதுடா அது? என்னடா இது என்னமா பண்ணிட்டு இருக்கு? ஒழுங்கா நிறுத்துறியா? என்னடா இது எல்லாம் மீறி போயிட்டு இருக்கு? எருமை என்ன இது கொடுமை?
முட்டிடுச்சு. என்னடா இது மரம் வெட்டுற மிஷின் சொன்னா நம்ம பின்னாடியே அடிச்சுக்கிட்டு இருக்கு. ஏய் ஏய் ஹலோ ஐயா. லாகுர்விக், உன்கிட்ட நான் ஒண்ணு சொல்ல மறந்துட்டேன். அந்த ரைனோ ஏற்கனவே ட்ரெயின் பண்ணப்பட்டது. அதை கண்ட்ரோல் பண்ண அது கழுத்துல இருக்க விசில் அடிச்சா போதும், சரியா? ஆடடா என்னதுடா இது? சரி வாடா கண்டு மரத்தை போய் கூறு போடுவோம். என்ன நிஜமா சொல்ற? மரம் வெட்ட புதுசா ஒரு பொருள் வச்சிருக்கானா? ஆமாண்டோ, இப்ப நம்ம என்ன பண்றது? வாடா தம்பி, முதல்ல அதை போய் பார்ப்போம். இந்த விசில வச்சுக்கிட்டு நீ என்னென்னமோ பண்ணலாம் போலியே. காப்பாத்தி என்ன? இங்க பாருடா கரடிகளா, இதுக்கப்புறம் உங்களால என்ன ஒண்ணும் பண்ண முடியாது. இந்த விசிலிய கையில இருக்கிற வரைக்கும் உங்களை ஆட்டி படைப்பேன்டா. அப்படியா? இந்த குட்டி தகர டப்பாவை கண்ட்ரோல் பண்றது இந்த விசில் தான்டா. அப்படியாடா சொல்ற? ஓகே, நீ போய் அவனை திசை திருப்பு, சரியாடா? ஆனா எனக்கு பயமா இருக்குடா. போடா தம்பி. யாராவது என்ன காப்பாத்துங்க, என்ன காப்பாத்துங்க. அந்த குடிங்க. டாய் அத குறாய்ங்க. ஒழுங்கு மரியாதை குறாய்ல கடிச்சு வச்சிரோடா. எல்லாருக்கு இது வேணுமா? குறாத. முடியாதுடா. இந்த பாக்க எடுத்துக்கடா. வந்துருச்சா? ஐயோ ஓடாமுக்கு ஓடிடு. வரது Thank you. எடுத்துக்கிறேன். இப்ப போறேன்டா. ஐயோ வருதே. அடடா சமத்து குட்டி, வாங்கடா கிறுக்கு பசங்களா. இப்போ இவன் உங்க கண்ட்ரோல்ல கிடையாதுடா. என்னது ஒர்க் அவுட் ஆகல? எவ்வளவு யூஸ் பண்ணது ரொம்ப ரொம்ப தப்புடா. அதை என்கிட்ட குடுறான், நான் எப்படி உதவுன்னு சொல்லி தரேன். டேய் தம்பி, அவன் உன்னை ஏமாத்த பாக்குறான்டா தம்பி. என்ன அடிச்சிட்டான்டா அண்ணா. முடிச்சுட்டா. இப்போ இது என் கைக்கே வந்துருச்சு பாத்தீங்களாடா. இந்த மாதிரி நீங்க செய்யறது ஆபத்தான விஷயம். வீட்ல இதை ட்ரை பண்ணாதீங்க. பேசணும்னு நினைக்கிறான், முடியல. கடவுளே, இங்க இருந்து போயிடு.
என்னைய விட்டுடு. சூப்பரா தம்பி. முன்னே இருந்த மாதிரி உங்களுடைய அதிர்ஷ்டம் இப்போ உங்களுக்கு உதவலையா? ஆனா சமீபத்துல துரதிர்ஷ்டம் தான் நடக்குதுன்னு நினைக்கிறீங்களா? இதுக்கு மேல அந்த கவலையே வேணாங்க. இனிமே உங்களுக்கு தேவையானது இந்த ஃபங் ஸ்வை தான். ஓஹோ, இதெல்லாம் வெறும் சின்ன புள்ள விளையாட்டு. உங்களுடைய ஃபங் ஸ்வை இன்னைக்கே ஆர்டர் பண்ணுங்க. ஆபரேட்டர்ஸ் உங்க ஆர்டர் எடுக்க காத்துக்கிட்டு இருக்காங்க. ஏன்டா நான் வெட்டுற மரத்துல மட்டும் தேடிங்க இருக்கு? காப்பாத்துங்க, யாராவது வாங்க ஐயா. நான் பாட்டு என் ஜோலியை பார்த்துட்டு உன்னை என்னையா பண்ணேன்? அங்கிட்டு கடிக்காதீங்களா, தெரியாம பண்ணி விட்டா. இனி இது பக்கமே வரமாட்டேன், விடுங்கடா. இப்போ வாங்கடி எல்லாம் குட்டிக்கலாம். உங்க தேட திருந்தது அந்த கரடிக்கு தான்டா, நான் கிடையாதுடா. என்ன நடக்குது இங்க? என்ன ஏரி எல்லாம் உறைஞ்சு போய் கிடக்கு. நாம இது மேல நடந்தா வெயிட்டு தாங்குமா? வேற வழியிலடா விக்கு. நம்ம அதிர்ஷ்டம் ரொம்ப மோசமா இருக்குடா. அந்த டிவி சுவிட்சை போட்டு விடாண்டா. இந்த அருமையான புத்தகம் 25 காப்பிகள் வரைக்கும் வித்து தீர்ந்திருக்கு. வாங்கினவங்க எல்லாம் என்ன சொல்றாங்கன்னா, இந்த புத்தகம் வாங்கினதுனால அவங்களுக்கு அதிர்ஷ்டம் திரும்பி வந்ததா சொல்றாங்க. துரதிர்ஷ்டத்தால கஷ்டப்படுறவங்க அதிர்ஷ்டத்தால நிரம்பி ஒளிவாங்கன்னு இவங்க எல்லாரும் நம்பிக்கையோட சொல்றாங்க. உதாரணத்துக்கு நீங்க சேர் போட்டு உட்கார்ற இடம் கூட சரியில்லைன்னா அது கூட கஷ்டத்துக்கு காரணமா இருக்கலாம். என்னடா சேர் விக்கிற இடம்? அது மட்டும் இல்லாம மக்களோட வீட்டுக்குள்ள சிலந்தி வலை கட்டினா கூட கஷ்டம் வரும்னு சொல்றாங்க. அதுக்கு நான் என்னடா பண்ணுவேன்? ஏடா எனக்கு வீடு எப்படி இருக்கோ அதனால தான் துரதிர்ஷ்டம் வந்து கொட்டி குமிதாடா. உங்களுக்காக பிரத்யேகமா சில குறிப்புகளை நாங்க சொல்றோம். முதல்ல உங்க வீட்டு பக்கத்துல கண்ணாடியை வைக்காதீங்க. ஏன் கண்ணாடி உன்னாலதான் எனக்கு துரதிர்ஷ்டம் வந்து குவிதா? இப்பதான் அதிர்ஷ்டம் அது மட்டும் இல்லாம உங்க வீட்டுல ஒரு ஃபிஷ் டேங்க் வைக்கிற மாதிரி ஏற்பாடுகளை பண்ணுங்க. ஏன்னா இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் உங்க வாழ்க்கையை மாத்தும். அவ்வளவுதான், இன்னைக்கான குறிப்புகள் நிறைவடையுது. இதை பத்தின விவரங்களை இன்னும் பல நிகழ்ச்சிகள்ல வரும்போது தெளிவா நாங்க சொல்றோம். அப்போடா வச்சாச்சு. என்னாச்சு? ஓ அடடா. இன்னும் அதிர்ஷ்டம் வந்து கதவை தட்டும். என்ன அது? அடோ, என்னுடைய மீனை குடுறா இங்க. இந்த வீட்டுல இருக்கிற எதுவுமே உன்னோட பொருள் இல்ல. என்ன புரிஞ்சுதா உனக்கு? முதல்ல ஒன்னிய தூக்கிட்டு போய் குப்பையில போடணும். வேண்டாம். நல்லாதான் ட்ரை பண்ற பூனை. உள்ள போ. இப்ப எதுக்காக என்ன வெளியில கூட்டிட்டு போற? நீ உள்ளவே கடை. அவன் கிடக்குறா முட்டா போய. எனக்கு மட்டும் எதுக்குறா இந்த மாதிரி எல்லாம் நடக்குது? சரி, இந்த ப்ரோகிராம் ஆவது நமக்கு சிறப்பான புத்தகம். இத பிரசன்ட் பண்ணது யாருன்னா இந்த லிட்டில் புக் ஆஃப் ஃபங் ஃபை. நாம இதுவரைக்கும் உங்க வாழ்க்கையில துரதிர்ஷ்டத்தால எவ்வளவு பாதிக்கப்பட்டீங்கன்னு நம்ம பார்த்தோம். ஃபர்னிச்சரை கொஞ்சம் நகர்த்தி வைக்கிறதுனால கூட உங்க வாழ்க்கையில நிறைய மாற்றங்கள். எங்க கஸ்டமர்ஸ்ல லாட்டரி வின் பண்ண கஸ்டமர்ஸ் இருக்காங்க. அவங்க அதுல ஜெயிச்சு வாங்கியிருக்காங்க. ஒண்ணு மட்டும் தெரிஞ்சுக்கோங்க, சிறுதுளி பெருவெள்ளம். ஓ, அவ்வளவுதானா? ஆனா எல்லாமே பார்க்க வினோதமா இருக்கு. சரி, இருக்கட்டும். நம்ம அதிர்ஷ்டம் மட்டும் சரி விடு. அனுபவம் உள்ளவங்க சொல்றதெல்லாம் தப்பா இருக்குமா? என்னடா இது, இந்த டிவி இன்னைக்கு வேலை செய்ய மாட்டேங்குது.
குட் ஈவினிங். நாங்க இந்த புத்தகம் கேன்சல் ஆன விஷயத்தை இப்போ மறுபடியும் தெரிவிக்கிறோம். இந்த மோசமான செய்தி என்னது தரும். பரவாயில்ல, அந்த நம்பர் ஆச்சு நான் எழுதி வச்சிருக்கோம்ல. ஐயா போன் அடிக்குது. ஹலோ, என் பேரு லாகர்விக்கு. இப்போ அந்த புத்தகத்தை பத்தி விசாரிக்க தானே கால் பண்ணீங்க. உங்களுக்கு என்ன வேணும் சொல்லுங்க. அது எக்ஸ்கியூஸ் மீ, உங்ககிட்ட நான் சில கேள்விகள்லாம் கேட்கணும். என்ன கேள்விகள்? இப்போ நான் ரொம்ப பிஸியா இருக்கேனே. என்னது? எனக்கு புரியுதுங்க. ஆனா ஒண்ணு மட்டும் நான் கேட்டுக்குவா. டக்குனு நான் கேட்டு முடிச்சிடுறேன். என்ன சொன்னீங்க? பிளாக் செக் வந்து அது இப்ப போடு. டபுள் டவுன். எது டபுள் டவுனா? யோ இங்க பாரியா, உன்னை கெஞ்சி கேக்குறேன். நீ சொன்ன அட்வைஸ் எல்லாமே எனக்கு புரியல. இப்படி தயவு செஞ்சு அது புரியுற மாதிரி கொஞ்சம் சொல்லி தொலைய. எனக்கு பணம் கொடு. என்னது? ஆனா என்கிட்ட சல்லி பைசா இல்லையே. என்ன இன்னும் போன் பேசிக்கிட்டு தான் இருக்கியா? அப்ப அதிர்ஷ்டம் கிடைக்கிறதுக்கு நீ சரிப்பட்டு வரவே மாட்ட. இருந்தாலும் உனக்கு ஒரு ஃப்ரீ அட்வைஸ் கொடுக்குறேன். மரங்கள் விதைக்கிறது ரொம்ப நல்ல விஷயம். இது வரைக்கும் ஒரு மரமாவது நட்டிருக்கியா நீ? அப்புறம் இங்க பாரு, முள்ளு மாதிரி இருக்கிற பொருட்கள் எதையுமே வீட்டுல வச்சுக்காத. அப்புறம் வேற என்ன சொல்றது, டைனிங் ரூம் எப்பயுமே தெற்கு பக்கத்துல இருக்க கூடாது. தெற்கு பக்கத்துல இருக்க கூடாதா? சரி, இதை மூடிடுறேன். நான் சொன்ன மாதிரி எல்லாத்தையுமே செஞ்சியா? நிஜமாவா? என்னால நம்பவே முடியலையே. சரி போகட்டு விடு. இதுக்கு மேல ஏதாவது தெரியணுமா? அப்படின்னா உன்னை சுத்தி பாரு. இப்ப நான் சொல்றதை கேளு. இதுதான் இருக்கிறதுலே ரொம்ப முக்கியமானது. எதுவா இருந்தாலும் சொல்லுங்க. என்ன மன்னிச்சிரு. மீதி விஷயத்தை நீ கேட்கணும்னா இப்போ என்னுடைய அக்கௌண்ட்டுக்கு ஒரு 300 பக்ஸ் அனுப்பிச்சா மட்டும்தான் என்னால சொல்ல முடியும். ஏய், போன்ல இருக்கியா இல்லையா? பேசு. ஸ்மெல் பண்ணியாடா அது? தம்பி, நீ இந்த மாதிரி பண்றதெல்லாம் தப்புடா. சூப்பர்ரா. உள்ள போறேன்டோ. உள்ள போய் அதை சாப்பிட போறேன். கொஞ்சம் இரு தம்பி. இது அவன் வெறிச்ச வலையா இருக்கலாம்ல. அவ்வளவு மோசம்லாம் இல்லடா. முதல்ல அமைதியா வாடா, இங்க வந்து வேலையை கவனிப்போம். எதுக்கு நீ இவ்வளவு கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்க? நான் உள்ள போய் தான் தீருவேன். அது இந்த கதவால கூட என்ன தடுக்க முடியாது. கரடிகளா? வா, வெஞ்சோ ஒர்க் அவுட் ஆகுது. அப்படின்னா நம்ம அதிர்ஷ்டம் திரும்ப வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். உனக்கு என்னடா ஆச்சு? நான் சொன்னல, இது அவன் வெறிச்ச வலதாண்ட தம்பி. நான் பின்னாடி போய் போக்குறேன். இருடா. பார்க்கவே நல்லா இருக்கு, சுவையாவும் இருக்கும். அவ்வா, என்ன டேஸ்டா இருக்கு இது. என்னுடைய கால். அந்த லாகர்விக் நம்ம வீட்டுக்கு பின்னாடி கூட வலைய வச்சு வச்சிருக்காண்டா. சொல்றதே நீ கேட்க மாட்டேன். இது வரைக்கும் சாப்பிட்டதுல இதான் பெஸ்டான சாப்பாடு. ஆமால, மறந்தே போயிட்டனே. டேய் தம்பி, ஒரு வாட்டியாவது உன் காலை கழுவேண்டா. சத்தம் போடாம இருடா தம்பி, அவன் கேட்ட போறான். வா கிளம்புடா. கழிஞ்சு போ. என்னடா லாகர்விக் மரம்லாம் நட்டு வைக்கிறோம். கடைசி மரத்தையும் நட்டு வச்சாச்சு. என்னது? டேய் அண்ணா, அந்த விக்கு மாறி இருக்காண்டா. சரி, அதுக்கு என்ன? அப்போ அவன் சாப்பாடு தனியா தானே இருக்கும். அவ்வளவுதான்டா. டயர்டா இருக்குடாப்பா. ஒரு லாகரே மரம் நட்டு வச்சிருக்கான். அப்படின்னா அதிர்ஷ்டம் எனக்கு வந்து கூலிடும். இதுக்கெல்லாம் நமக்கு டைம் இல்லடா தம்பி. சாப்பாடு அங்கேயே வச்சுட்டு போடா. சாப்பாடு ஒழுங்கா கீழே போயிடா. இல்ல 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 இல்ல, நாங்க எதையும் எடுக்க இங்க வரல. இது ஒரு ஆக்சிடென்ட் தான். வாடா தம்பி, போயிடலாம். வா போலாம். வயிறு ஃபுல்லா ஆயிடுச்சுடா. ரெஸ்ட் எடுத்துட்டு போறேன். நீ அடிச்சு போட்டு சாப்பாடை சாப்பிட்டுட்டீங்களா? விட மாட்டேன்டா. வாங்கடா. முடிச்சுட்டு இல்ல ஃபபியான்.
மரியாதையா எழுந்து ஓடி போயிடு. அடே கரடிகளா, இந்த திமிர் பிடிச்ச கரடிகள் இருக்கிற வரைக்கும் எனக்கு அதிர்ஷ்டமே கிடைக்காதுடா.